ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த நல்ல நேரத்திலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலே தியான செய்திக்காக நான் எடுத்துக்கொண்டதான வேத பகுதி நம் யாவரும் பழக்கமான நன்றாக அறிந்த வேத பகுதி யோவான் 3வது அதிகாரம் 16வது வசனம். யோவான் 3வது அதிகாரம் 16வது வசனம் நான் வாசிக்கிறேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே தியான செய்தியுடைய தலைப்பு தேவனின் அன்பு. ஆண்டவருடைய அன்பு அளவற்ற அன்பு. நாம் எந்த அளவுகோலையும் வைத்து ஆண்டவருடைய அன்பை நாம் அளந்து விட முடியாது. ஆண்டவருடைய அன்பை எந்த கொள்ளளவு கொண்டதான அளவுகோலாலும் அவ்வளவு சீக்கிரமாய் நாம் அதை இந்த கொள்ளளவு இவ்வளவு என்பதை நம்மால் நிச்சயமாக நிர்ணயிக்க முடியாது. காரணம், அவருடைய அன்பு அளவற்றது, அது ஆழம் நிறைந்தது, அது இணை இல்லாதது, அது ஈடு இல்லாதது. அதற்கு நிகராக இந்த உலகத்திலே எந்த ஒரு அன்பையும் நாம் அதற்கு நிகராக சொல்லிவிட முடியாது, பேசிவிட முடியாது. அப்படிப்பட்ட உன்னதமான அன்பை ஆண்டவர் நம் மேல் வைத்திருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஆண்டவர் நம்மை நேசிக்கிறவராகவே அவர் இருந்தார் என்பதற்கு வேதாகமத்தில் அநேக சாட்சிகள் இருக்கிறது. அதனுடைய உச்சம்தான் ஆண்டவர் தம்முடைய குமாரன் என்றும் பாராமல் பிதாவாகிய தேவன் அவர் தம்முடைய குமாரனை இந்த உலகுக்கு அனுப்பி நம் மேல் வைத்திருக்கிற அன்பு எவ்வளவு என்பதை அவர் அவருடைய இரத்தம் சிந்தலினாலும் அவருடைய அடிக்கப்படுதலினாலும் அவருடைய அந்த சிலுவையின் பாடுகளின் மூலமாகவும் நாம் அறிந்து கொள்ளும்படியாக ஆண்டவர் செய்தார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய அன்பு எவ்வளவு பிரதானமானது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டுமானால், ஆண்டவர் ஒரு ராஜாவின் வீட்டிலே ஆண்டவர் பிறக்கவில்லை. மாறாக ஒரு சாதாரண இடத்திலே, ஒரு சாதாரண குடும்பத்திலே ஆண்டவர் பிறந்ததின் அடையாளம். இன்னும் நன்றாக சொல்ல வேண்டுமானால், ஏழ்மை கோலத்திலே ஆண்டவர் பிறந்ததான அந்த மகத்தான நோக்கம் அவர் நம்மை நேசிக்கிறவர் என்பதை அவர் வெளிப்படுத்த அவர் விருப்பம் உள்ளவராய் இருந்தபடினாலே தான் ஒரு ஐஸ்வர்யவானுடைய வீட்டிலே, ஒரு ராஜாவின் வீட்டிலே, ஒரு கனவானுடைய வீட்டிலே ஆண்டவர் பிறவாமல் ஆண்டவர் ஒரு ஏழை குடும்பத்திலே ஆண்டவர் பிறந்து அவர் நம்மையும் ஒரு பொருட்டாக எண்ணி நம் மேலும் அவர் அன்பு வைத்திருக்கிறார் என்ற அந்த அன்பை ஆண்டவர் வெளிப்படுத்தினார். நன்றாக நினைத்து பார்ப்போமானால், ஒரு எஜமானின் வீட்டிலே அல்லது ஒரு ராஜாவின் வீட்டிலே, ஒரு கனவான் வீட்டிலே இயேசு பிறந்திருப்பார் என்று சொன்னால், ஏழ்மை கோலத்தில் இருக்கிறவர்கள் ஒரு காலம் அவரை சந்தித்திருக்க முடியாது. ஆண்டவர் ஏழ்மை கோலத்தில் இருந்த வீட்டிலே பிறந்தபடியினாலே தான் இந்த எல்லாரும் அவரை சந்திப்பதற்கு ஆண்டவர் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தார். காரணம், அவர் நம் மேல் வைத்த அளவற்ற அன்பு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படி ஆண்டவருடைய அன்பை குறித்து நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். ஆண்டவர் எந்த சூழ்நிலையிலும் நம்மை மன்னித்து ஏற்றுக்கொள்ள அவர் அன்புள்ளவராக இருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவின் அளவற்றதான அன்பு நம்முடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இருக்கிறது என்பதை நான் இந்த இடத்திலே நினைவுபடுத்த விரும்புகிறேன். இயேசு என்னை கவனிக்கவில்லை, இயேசு என்னை பார்க்கவில்லை, இயேசு என்னை விசாரிக்கவில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய அன்பின் நிமித்தமாகத்தான் நாம் இவ்வளவு அருமையான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் நம்ம மேல் வைத்ததான அன்புதான் இம்மட்டுமாய் நம்மை ஆச்சரியமாய் நடத்தி கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. அருமையானவர்களே, அந்த அன்பை நாம் இன்னும் ருசிக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, ஓ டேஸ்ட் அண்ட் see that the Lord is good. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்பதாக. ஆண்டவருடைய அன்பை புரிந்து கொள்ள வேண்டுமானால் நாம் அவரோடு கூட நெருக்கமாய் இருக்க வேண்டும், அவரோடு கூட ஐக்கியமாய் இருக்க வேண்டும், அவரோடு ஒன்றிணைந்து
வாழ்வதற்கு நாம் பிரயாசப்பட வேண்டும். அவரோடு கூட இணைந்து ஜீவிப்பதற்கு நாம் பிரயாசப்பட வேண்டும். வேதத்தை வாசிக்க 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 அவருடைய அன்பு எப்பேற்பட்டது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். எனக்கு அருமையானவர்களே, ஒரு வெகு தூரத்திலே தெரிகிறதான ஒரு மலை நம்முடைய கண்களுக்கு அது சிறியதாகத்தான் தெரியும். வெகு தூரத்திலே இருக்கிறபடியினாலே நம்முடைய பார்வையில் அந்த மலை எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் அது நம்முடைய கண்களுக்கு சிறியவைகளாகத்தான் தோன்றும். ஆனால் நீங்கள் அந்த மலையை கிட்ட நெருங்க 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 அதனுடைய பிரம்மாண்ட தோற்றம், அதனுடைய பிரம்மாண்டமான உயரம், அதனுடைய பிரம்மாண்டமான அகலம், அது எவ்வளவு பிரமிப்பாய் நம்மை மலைக்க வைக்கிற ஒரு உயரத்தில் நின்று கொண்டிருக்கிறது என்பதை நம்மால் விளங்கிக் கொள்ள முடிகிறது. அதுபோலத்தான் இயேசுவை நெருங்க 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 அந்த சிலுவையினுடைய அனுபவத்துக்குள் நாம் கடந்து வரும்போது அந்த பாடுகளின் வழியாக, நெருக்கங்களின் வழியாக இயேசு சென்ற அந்த வழியிலே ஆண்டவர் சொன்னால், ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்பதாக. அப்படிப்பட்ட அனுபவத்தோடு நாம் அவரை நெருங்கி போவோமானால் அவருடைய அன்பு எப்பேற்பட்டது என்பதை நம்மால் விளங்கிக் கொள்ள முடியும். அருமையானவர்களே, ஒரு உண்மை சம்பவத்தை உங்களுக்கு நினைவுபடுத்தி தேவனின் அன்பு எப்படிப்பட்ட அளவற்ற ஆழம் நிறைந்த அது நிகரில்லாத அன்பு என்பதை நான் சற்று விளக்கி சொல்ல உங்களுக்கு நான் விரும்புகிறேன், வாஞ்சிக்கிறேன். ஆண்டவர் உதவி செய்வாராக. அரபு நாட்டிலே ஒரு அரபு அரசருடைய குடும்பத்தை சார்ந்ததான ஒரு மன்னர். அந்த மன்னருக்கு வெகு நாளாய் குழந்தை இல்லை. 10 வருடங்கள் ஆகிவிட்டது. ஆனால் 10 வருடங்களாக குழந்தை இல்லை என்கிற அங்கலாய்ப்பு. அவருக்கு இல்லாத சொத்துக்கள் இல்லை. அவருடைய பெயரிலே அவருக்கென்று சொந்தமான அநேக எண்ணெய் நிறுவனங்கள் இருந்தன. அவருக்கு கீழாக ஏறக்குறைய 15,000 அதிகாரிகள் வேலை பார்த்துக் கொண்டிருந்தார்கள். அதற்கு கீழே சேவகர்கள் இருந்தார்கள். அவருடைய வீடு, அவருடைய பேலஸ், அவருடைய அரண்மனை மிக பிரம்மாண்டமாக இருந்தது. அவருக்கு எந்த குறையும் இல்லை. அவர் எதை நினைத்தாலும் வாங்கலாம், எந்த தேசத்துக்கு வேண்டுமானாலும் போகலாம். சொந்த விமானம் இருந்தது, சகலமும் இருந்த போதும் அவருக்கு ஒரு குறை, குழந்தை இல்லையே என்கிற அங்கலாய்ப்பு. 10 வருடங்கள் கழித்து ஒரு குழந்தை அவர்களுக்கு ஆண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தையை பராமரித்தார்கள், நன்றாக வளர்ந்தது. அந்த நேரத்திலே அந்த குழந்தையை பராமரிப்பதற்காக ஒரு வேலைக்காரியை வைக்க வேண்டும் என்று அவர்கள் தீர்மானித்து அந்த குழந்தையினுடைய எல்லா காரியங்களையும் பார்ப்பதற்கு இலங்கை தேசத்திலிருந்து ஒரு பணிப்பெண்ணை அந்த இடத்திலே அமர்த்தினார்கள். அந்த பணிப்பெண்ணுக்கு வேலை பார்த்தால் அந்த எஜமானனுக்கு உண்மையாக இருந்தால், அந்த எஜமாட்டிக்கு உண்மையாக இருந்தால், அந்த குழந்தையை நேசித்தால், தன்னுடைய குடும்பத்தினுடைய பாரம் தாங்க முடியாமல் தன்னுடைய குடும்பத்தின் பாரத்தை எல்லாம் தானே சுமந்து கொண்டு தன்னுடைய பிள்ளைகள் எல்லாம் படிக்க வைக்க வேண்டும் என்று சொல்லி எல்லாவற்றையும் இலங்கை தேசத்தில் விட்டுவிட்டு இந்த குழந்தையை பராமரிக்கிற பணியை எடுத்துக்கொண்டு அவள் இலங்கை தேசத்திலிருந்து அரபு நாட்டுக்கு போய் அந்த குடும்பத்தில் ஐக்கியமானாள். வேலை செய்து கொண்டிருந்தார். அந்த குழந்தை அதிகமாய் நேசித்தாள். அந்த குழந்தை தன்னுடைய குழந்தையை போல பராமரித்தாள். இப்படிப்பட்டதான சூழ்நிலையிலே அருமையாக குழந்தை வளர்ந்தது. எனக்கு அருமையானவர்களே, அந்த குழந்தை எப்பொழுதும் அந்த வேலைக்காரியினுடைய மடியில தான் தூங்குமாம். இரவு நேரங்களிலே தன்னுடைய பணிகள் எல்லாம் முடித்துவிட்டு அவர்கள் இருவரும் கணவன் மனைவியாக அந்த பெற்றோர், அந்த குழந்தையின் பெற்றோர் வருகிற போது அவர்கள் அந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு போய் தங்கள் படுக்கையிலே அந்த குழந்தையை வைத்துக் கொள்வார்கள். இப்படியே கொஞ்ச காலம் நகர்ந்தது. இப்படிப்பட்ட சூழ்நிலை போகும்போது எல்லா நேரங்களும் அந்த பிள்ளையினுடைய எல்லா பராமரிப்பு பணியையும் எல்லா காரியங்களையும் அந்த வேலைக்காரி பார்த்து கொண்டாள். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஒரு நாள் இலங்கை தேசத்திலிருந்து ஒரு செய்தி வந்தது. அவருடைய கணவனால் மிகவும் முடியாமல் வேதனையோடு கூட ஆஸ்பத்திரியிலே அவர் அட்மிட் பண்ணப்பட்டிருக்கிறார்கள் என்பதாக. என்ன செய்வதென்று தெரியவில்லை. குழந்தை விட்டு போவதற்கு மனமில்லை. அங்கிருந்ததான அந்த அரசர், அந்த மன்னர் தன்னுடைய ஸ்தானத்தை விட்டு அந்த வேலைக்காரனிடத்திலே கெஞ்சினார். ஓ, என்னுடைய குழந்தையை பார்ப்பதற்கு உன்னை போல வேறு யாரும் இல்லை. என்னுடைய குழந்தையை நீதான் பார்த்துக் கொள்ள வேண்டும், என்ன வேண்டுமானாலும் தருகிறேன் என்பதாக அவள் கண்ணீர் மல்க சொன்னாள். எனக்கு என்னுடைய கணவர் எவ்வளவு முக்கியமோ அதே போல இந்த குழந்தை முக்கியம் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஆனால் நான் இப்பொழுது புறப்பட்டு இலங்கை தேசத்துக்கு செல்லாவிட்டால் என்னுடைய கணவனாரை நான் பார்க்க முடியாது. ஒருவேளை அவர் மறித்து
போவாரானால் நான் என்ன செய்வேன் என்று அங்கலாய்த்தான். நிலைகுலைந்து போனது. 2 குடும்பமும் என்ன செய்வது என்று தெரியவில்லை. ஒரு மூச்சாக அந்த மன்னர் அவர்களுக்கு பிரியா விடை கொடுத்து அந்த பணிப்பெண்ணை அவர்கள் பாஸ்போர்ட் எல்லாம் ரெடி பண்ணி அவர்கள் விசா எடுத்து கொடுத்தார்கள். இலங்கை தேசத்துக்கு புறப்பட்டு அந்த சகோதரி போய்விட்டாள். எனக்கு அருமையானவர்களே, கொஞ்ச நாள் தான் ஆனது. ஒரு 4 நாட்களுக்கு பிறகு அந்த மன்னரிடத்திலிருந்து அங்கு அந்த இலங்கை தேசத்திலே வேலை பார்த்த அந்த பணிப்பெண்ணுக்கு போன் செய்தார்கள். போன் வந்தது. உடனடியாக மன்னர் அழ ஆரம்பித்தார். மன்னர் கதற ஆரம்பித்தார். ஏன் அழுகிறீர்கள்? என்ன காரணம்? ஏன் இவ்வளவு கண்ணீர்? ஏன் இந்த வேதனையோடு துக்கத்தோடு நீ போன் செய்கிறீர்களே? 4 நாட்கள் தானே ஆகிறது, ஏன் என்று கேட்ட பொழுது அவளுக்கு திடீரென்று ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. மன்னர் சொன்ன வார்த்தை அவளை தூக்கி வாரி போட்டது. ஒரு பக்கம் கணவன், ஒரு பக்கம் அந்த குழந்தை. என்ன செய்வது என்று அங்கலாய்த்தார். செய்தி என்ன தெரியுமா? அந்த குழந்தை அந்த வேலைக்காரி இல்லாதபடியினாலே, அந்த பணிப்பெண் இல்லாதபடியினாலே ஏங்கி ஏங்கி அழுது அந்த குழந்தை மிகவும் முடியாமல் போய் அவளுடைய கோமா ஸ்டேஜுக்கு அந்த குழந்தை போய் இப்பொழுது மிகப்பெரிய ஆஸ்பத்திரியில, அரபு நாட்டிலே மிகப்பெரிய சௌரியம் நிறைந்த ஒரு மருத்துவமனையிலே அவர்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். குழந்தை பேசவில்லை. 4 நாள் ஆகிவிட்டது. தாய் கதறுகிறாள், என்னோடு ஒரு வார்த்தை பேசுவதற்கு என் குழந்தை இல்லையே. தகப்பனார் அழுகிறார். மன்னர், அரசு குடும்பத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் இருக்கிறது, சகலமும் அவர்களுக்கு இருக்கிறது. ஆனால் குழந்தையினுடைய சத்தத்தை அவர்களால் கேட்க முடியவில்லை. என்ன செய்வதென்று தெரியாதபடிக்கு அவர்கள் மன்னரும் மன்னருடைய மனைவியும் அந்த பணிப்பெண்ணிடத்திலே கெஞ்ச ஆரம்பித்தார்கள், தயவு காண்பிக்க ஆரம்பித்தார்கள். ஐயோ, இந்த ஒரு விஷயம் எனக்கு இறங்கும், இந்த ஒரு விஷயம் எங்களுக்கு நீ இந்த காரியத்தை செய்து கொடும். உன்னுடைய கணவனாரை நீ நினைக்கிறதை விட பெரிய ஆஸ்பத்திரியில வைத்து அரபு நாட்டிலேயே நான் மருத்துவ சிகிச்சை நான் தருகிறேன், எல்லாம் இலவசமாக நான் செய்து கொடுக்கிறேன், என்னுடைய சொத்துக்கள் எல்லாம் நான் உனக்கு தருகிறேன். ஆனால் நீ புறப்பட்டு வரவில்லை என்று சொன்னால் என் குழந்தையினுடைய நிலை என்ன ஆகுமோ என்று அவர்கள் இருவரும் தவிக்க ஆரம்பித்தார்கள். எனக்கு அருமையானவர்களே, உடனடியாக விசாரணை பண்ணப்பட்டது. அந்த மருத்துவமனையில் இருந்த அவருடைய அந்த பணிப்பெண்ணுடைய கணவனாரையும் குடும்பத்தாரையும் அவர்கள் எடுத்துக்கொண்டு தனி விமானத்திலே அரபு நாட்டுக்கு எடுத்துக்கொண்டு சென்றார்கள். எனக்கு அருமையானவர்களே, அந்த அரபு நாட்டிலே அந்த குழந்தை வைக்கப்பட்ட ஆஸ்பத்திரியினுடைய வளாகத்துக்குள் அந்த குழந்தையை சந்திக்கும்படியாக அந்த பணிப்பெண் நுழைந்த போது அவருடைய அழுகுரலின் சத்தம் அந்த ஆஸ்பத்திரியை அதிரச் செய்தது. அந்த அழுகுரலின் சத்தம் ஆஸ்பத்திரியை சற்று நேரம் குலுங்க செய்தது. மாடியில் இருந்தவர்கள், பணிப்பெண், அங்கிரு வேலை பார்க்கிற நர்ஸ், டாக்டர் எல்லோரும் அவர்களுடைய அந்த அழுகுரலின் சத்தத்தை நோக்கி தங்களுடைய முகத்தை திருப்ப ஆரம்பித்தார்கள். நடந்த சம்பவம் என்ன தெரியுமா? கோமா ஸ்டேஜில் இருந்ததான அந்த குழந்தை திடீரென்று அந்த சத்தத்தை கேட்ட மாத்திரத்திலே துள்ளி குதிக்க ஆரம்பித்தது. எழும்பி அது பரவசமாய் பார்க்க ஆரம்பித்தது. அந்த பணிப்பெண்ணை கட்டி அணைத்துக் கொண்டது, முத்தமிட ஆரம்பித்தது. அவனுடைய முகங்கள் எல்லாம் முத்த மலைகளால் நினைத்தது. அந்த குழந்தையை கட்டி அணைத்துக் கொண்டு அவளும் முத்தமிட்டாள். இருவரும் தங்களுடைய முத்தத்தை, தங்களுடைய அன்பை அவர்கள் ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொண்டார்கள். ஆஸ்பத்திரியில் இருக்கிற மருத்துவங்கள் தோற்று போனது. அங்கிருந்ததான் ஐஸ்வர்யங்கள் தோற்று போனது. மன்னர் என்கிற பெருமை தோற்று போனது. அங்கு இருந்ததான எல்லா பேரும் புகழும் செல்வங்களும் தோற்று போனது. அந்த பணிப்பெண்ணுடைய அன்புக்கு இணையாக எந்த ஒரு அன்பும் இல்லை என்று அத்தனை பேரையும் ஒரு கணம் நினைத்து பார்க்க தூண்டியது. இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, என் இயேசுவானவரும் அப்படித்தான், என் இரட்சகரும் அப்படித்தான், என் ஆண்டவரும் அப்படித்தான். நீ ஒருவேளை நீ கோமாவில் இருப்பாயானால், ஒருவேளை இந்த உலகத்தின் ஐஸ்வர்ய மயக்கத்தால், புகழின் மயக்கத்தால், புகழின் உச்சத்தால், இந்த ஆடம்பரத்தால், இந்த அழகு சாதனங்களால் ஒருவேளை அடிமைப்பட்ட நிலைமையில் நீ இருப்பாயானால் இந்த செய்தியை நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள். ஆண்டவர் நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். அளவற்ற அன்பை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். கிருபாதார பலியாக வந்தவர், இரத்தம் சிந்தின தெய்வம், உங்களுக்காக எனக்காக இந்த உலகத்தில் ஜீவனை கொடுக்க துணிந்த ஒரே ஒரு அன்புள்ள தெய்வம் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். அந்த தெய்வத்தின் அன்புக்கு நிகராக யாரும் நிலை நிற்க முடியாது. எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையிலே அவரை போல அன்புள்ள தெய்வத்தை பெற்றிருக்கிற அந்த பாக்கியத்தை விட எதுவும் பெரிதாக இல்லை என்பதை புரிந்து கொள்ளுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.